சார் வணக்கம். நான் இந்த வேலைக்கு 15 வருஷம் ஆச்சு சார். அதாவது நேற்று ரெஸ்ட் ரூமில் கான்ட்ராக்ட் அடிப்படையில் ஓட்டுநர் நடத்துனர் எடுத்துருக்கிறாங்க. அந்த பசங்களை இங்கே தங்கக்கூடாதுன்னு அவர் தகாத வார்த்தையில் திட்டிக்கிருந்தார். அவர் அந்த ஏசி ரூமில் டிஃபன் சாப்பிட்டு இருந்தார். ஏன்னா நீ பண்ணது தவறா அப்படின்னு கேட்டதுக்கு என்னை அடிச்சு மூஞ்சி கிஞ்சிலாம் வாய வச்சிட்டாரு சார். சீனிவாசன். சுப்ராஜ். இல்லை சார், நான் பர்பெக்ட் சார். அவங்க கான்ட்ராக்ட் அடிப்படையில் இப்போ உள்ள வேலைக்கு ஆள் எடுத்துட்டாங்க சார். அதாவது தினக்கூலி ஒரு நாளைக்கு 800 ரூபா சம்பளம். அவங்க இங்கே தங்கத்தான் செய்வாங்க, பாத்ரூம் போகத்தான் செய்வாங்க. அதுக்காண்டி நீ ஏன் உள்ள போறன்னு கேட்டார் அவர். அவர் ஒரு சீனியர், ஒரு 30 வருஷம் சீனியர்னு வச்சுக்கங்களேன். அது தப்பு இல்லை. ரெஸ்ட் ரூமில் தங்குறவங்க யாராக இருந்தாலும் தங்குவாங்க, ரெஸ்ட் ரூம் போவாங்க, பாத்ரூம் போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்கள அசிங்கமாக பேசிக்கிருந்தாரு. நான் என்ன கேட்டேன்னா, ஏன்னா நீ பண்ணது தவறு, ஏசி ரூமில் உள்ள உட்காந்து சாப்பிட்றதே தவறுன்னு கேட்டேன். என்னை அடிச்சு மூஞ்சி மூஞ்சிலாம் வாயெல்லாம் வஸ்ட்டாக இருக்கும். நான் போய் ராயப்பேட்டை சிஹெச்சில் போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணி எங்கள் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணதுக்கு அவர் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. பட்டினப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நைட்டு 12:30 மணிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் வந்தேன். வெளியூர்லேருந்து தங்கி 15 வருஷமாக இங்கே வேலை செய்கிறேன். ஒரு நாளைக்கு பஸ்ஸுலேயும் 1000 பேரை மக்களை சந்திக்கிறேன், ரோட்லேயும் 1000 பேரை சந்திக்கிறேன். ஆனால் திட்டினாலும் கூட இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் போயிடுவேன். பாருங்க, மூஞ்சியை பாருங்க. வெளியூர்லேருந்து வேலைக்கு வர்றது தப்பா சொல்லு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.